ஐயோ கடவுளே! மாறா மாறா, என்னடா இது? எப்படி மாறா? அண்ணே ராமச்சந்திரன், என்னண்ணே இது? நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த நேரமா பார்த்து வீட்டு வாசல்ல மாடு செத்து கிடக்கு. ஐயோ, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. பசுமாடு இப்படி வீட்டு வாசல் முன்னாடி செத்து கிடந்தா அபசகுனம்னு சொல்லுவாங்களே. நல்ல நாள் அதுவுமா சாமி கும்பிட வந்தப்பவா இப்படி நடக்கணும்? ஏன் என் குடும்பத்துல மட்டும் இப்படியே நடக்குது? இந்த மாதிரி நல்ல நாள் அதுவுமா பசு செத்து போச்சுன்னா வீட்டுல ஒரு பொண்ணு உசுருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். நீதான் சாக போற. நீயே இப்படி அழுதுட்டு இருக்கியா? அழு அழு. உன் சாவுக்கு நீயே ஒப்பாரி வச்சதா இருக்கட்டும். இந்த வேலையை பண்ணது இவளேதான். அநியாயம் ஒரு மாட்டை கொண்டுட்டால. கோமாதா, நான் செய்ய போறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, வேற வழி தெரியல. ஐயோ ஐயோ, கோமதி நீயா? நீனு தெரியாம போச்சே கடவுளே. ஐயோ கோமதி 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 கோமதி, இப்படி அநியாயமா போயிட்டியே கோமதி. உன்னை இந்த நிலைமையிலயா நான் பாக்கணும்? சின்ன வயசுல அவ்வளவு அழகா இருப்பியே. தெரியல, எப்படியாவது உயிரோட பாத்துருவேன்னு நினைச்சா, ஆனா இந்த நிலைமையில உன்னை பாப்பேன் நான் எதிர்பார்க்கல. ஐயோ, எவ்வளவு நேரம் நான் மண்ணிலே கிடக்குறேன். யாராவது வந்து தூக்குங்க கோமதி. என்னடா பண்ற? எழுந்துரு. என்னடா என்னாச்சு? அத்த, உனக்கு கூடவா அடையாளம் தெரியல? நம்ம கோமதி கூட எங்கடா? வாடா. நீரா வர. சரி. ஒன்று, ரெண்டு, மூணு. இனி திரும்ப நீ வரவே முடியாது. வலிமா, ஐயோ சித்தி. அத்த, வெளி. ஐயோ வலிமா, வலிமா, வீரா, போடா கண்மணி. போடா போடா. எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. அவங்க ரெண்டு பேரும் எங்கடா? எங்க போனாங்க தெரியலப்பா.
விஜய் அது போய் ஊருக்குள்ள சில ஆட்களை கூட்டு வா போ சீக்கிரம் சீக்கிரம் ராமச்சந்திரா, இப்பவும் ஒத்த தங்கச்சி குளத்துல போனமா மிதக்க போறான். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற முதல் தண்டனை.